ஹாய் மனிதாஸ் அண்ட் மனிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு டிஎன்டெட் பேப்பர் 2 2025 கேட்ட சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேப்பர் ஃபுல்லி பார்க்கலாம். டிஎன்டெட் 2025 சோஷியல் சயின்ஸில் நடந்த கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு சைக்காலஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேள்வி எண் 1. கீழே 2 கூற்றுகள் உள்ளன. ஒன்று ஏ மற்றும் மற்றொன்று காரணம் ஆர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அனுமானம் அசர்ஷன். வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல் சார், அறிவு சார் மற்றும் மனவெழுச்சி சார் மற்றும் சமூகம் சார். காரணம் மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். மேலே உள்ள கூற்றின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக. எபிபைசஸ். 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1. ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. கூற்று 2. மூளையின் முன்பக்கத்தின் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. சரியான பதில் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. மேட்ச் த ஃபாலோயிங். அடையாள அடைவூக்கம். ஆய்வு காலத்தை தொடர்ந்து மதிப்புகள், நம்பிக்கைகள், குறிக்கோள்களுக்கான அர்ப்பணிப்பு. அடையாள நிறுத்தம். அர்ப்பணிப்பை எட்டாமல் ஆய்வு. அடையாளத்தை மறைத்தல். ஆய்வின் பற்றாக்குறையில் அர்ப்பணிப்பு. அடையாள பரவல். ஆய்வு மற்றும் அர்ப்பணிப்பு இரண்டின் பற்றாக்குறையால் வகைப்படுத்தப்படும் ஒரு ஆபத்தான நிலை. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. முன் குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரும்போது இணையுறை மற்றும் மயிரினேட்டுகள் மூளை தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது? சிறு வளைய உருவாக்கம். பின்வரும் செயல்பாடுகளில் எது முழு நிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது? தவழ்தல், நிற்றல், நடத்தல். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக. பொதுவாக்கல். மேட்ச் த ஃபாலோயிங். ஜீன் பியாஜே. அறிவு நிலை வளர்ச்சி. எரிக் எரிக்சன். உள சமூக நிலைகள். லெவ் வைகாட்ஸ்கி. சமூக கலாச்சார அணுகுமுறை. யூரி ஃப்ரான் ஃபென்ஃப்ரின்னர். சூழல் அமைப்புகள் கோட்பாடு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கூற்று 1. கோல்பெர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளை கொண்ட 3 நிலைகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறையாக கருதினார். கூற்று 2. கோல்பெர்க்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகள் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை மற்றும் வழக்க முறைமை நிலை. சரியான பதில் கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. பிரான் ஃபென்ஃபிரென்னர் தனது மாதிரியின் கால பரிமாணத்தை குறிக்க பயன்படுத்திய சொல்லை குறிப்பிடுக. குரோனா அமைப்பு. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல? முழுமை அடையாத புள்ளி விவரங்களை முடிக்கும் போக்கு. பொருள்களையோ அல்லது உருவங்களையோ பின்னணியில் இருப்பதாக உணரும் போக்கு. சமகாலத்தில் நடக்கும் 2 செயல்களை தொடர்புடையதாக கருதும் போக்கு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக. கற்றல், தக்க வைத்தல், அடையாளம் காணல், நினைவு கூறல். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல? SQ3R நுட்பம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. பி மட்டும். கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறையை அடைய கீழுள்ளவற்றை வரிசைப்படுத்துக. ஆய்வு, வினா, வாசித்தல், பிரதிபலித்தல், மனனம் மற்றும் நினைவு கூறல், மதிப்பாய்தல். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு 2ஆம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்கவைத்தலை பாதிக்கலாம்.
கூற்று 2. நாம் நினைவில் தக்கவைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுத்தப்படுகிறது. சரியான பதில் ஆப்ஷன் சி. கூற்றுகள் 1 மற்றும் 2 சரியானவை. மேட்ச் த ஃபாலோயிங். ஆக்க நிலையுறுத்தம், பாவ்லோ, தொடர்பியல், தாண்டைக், செயல்படு ஆக்க நிலையுறுத்தம், ஸ்கின்னர், அனுபவ கற்றல், காரல் ரோஜர்ஸ். So the correct answer is option C. மாஸ்லோவின் தேவை படிநிலை அடுக்கினை வரிசைப்படுத்துக. உடல்சார் தேவைகள், பாதுகாப்பு தேவைகள், அன்பு மற்றும் உடைமை தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், தன்னிறைவு. So the correct answer is option C. ஸ்டென்பெர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறைகளின் படிகளை ஒழுங்குபடுத்துக. பதிவாக்கம், அனுமானித்தல், வரைவிலக்கம் செய்தல், பயன்படுத்துதல். சரியான பதில் ஆப்ஷன் பி. கால வரிசைப்படி பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒழுங்கமைக்கவும். ஸ்பியர்மென்னின் இருகாரணி கோட்பாடு, தர்ஸ்டனின் பலகாரணி கோட்பாடு, கில்போர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, கார்ட்னரின் பல்நோக்கு நுண்ணறிவு கோட்பாடு. ஸோ த சரியான பதில் ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றுள் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துகள்? நுண்ணறிவென்பது அறிதல் சார்பு தொடர்புடையது. நுண்ணறிவு என்பது நினைவகம் தொடர்புடையது. நுண்ணறிவானது அசாதாரண நடத்தைக்கு எதிரான உத்தரவாதம். ஸோ சரியான பதில் ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? இலக்க குறியீடு டி மட்டும். ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துக. பல்வேறு வகையான அல்லது வழக்கமான ஆர்வம், கவனமாக அல்லது கவனக்குறைவான, சமூகமயமான அல்லது ஒதுங்கி போகிற, நம்பிக்கை அல்லது சந்தேகம், பாதுகாப்பான அல்லது பாதுகாப்பற்ற. ஸோ த சரியான பதில் ஆப்ஷன் பி. ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவனவற்றுள் எது அவசியம்? அளவிடப்பட வேண்டிய ஆளுமையின் தன்மை, பயன்படுத்த வேண்டிய கருவிகள், அளவீட்டை செய்பவர். சரியான பதில் ஆப்ஷன் பி. பின்வருவனவற்றில் ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் எவை? தனி நபரின் உடல் அமைப்பு, அவர்கள் நடக்கும் விதம் மற்றும் பேசும் விதம், அவர்கள் ஆடை அணியும் விதம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. அனுமானம். குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. காரணம், அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை, ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரம் அளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். சரியான பதில் ஏவும் ஆறும் ஆகிய இரண்டுமே சரி. மேலும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கமே. பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. செயல்பாட்டு விளையாட்டு, கட்டமைத்தல் விளையாட்டு, கற்பனை விளையாட்டு, விதிகளை கொண்ட விளையாட்டு. சரியான பதில் ஆப்ஷன் பி. முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினருடனான சமூகப்படுத்தத்தின் வளர்ச்சியை படிநிலை வரிசையாக்கம் செய்க. சமூகம் இல்லாத நடவடிக்கை, இணையொத்த விளையாட்டு, இயைபுடைய விளையாட்டு, கூட்டுறவு விளையாட்டு. சரியான பதில் ஆப்ஷன் சி. ஓர் ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது டேஸ் ஆகும். வகுப்பறை மேலாண்மை. பின்வருவனவற்றுள் எவை மின் கற்றலின் அம்சங்களாகும்? உடனடி வளர்நிலை மதிப்பீடு, நிகழ்நேர கற்றல், கருத்தியல் கருத்துக்களை அறிமுகப்படுத்துதல். சரியான பதில் ஆப்ஷன் டி. கூற்று 1. சிக்மெண்ட் ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறை 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறது. கூற்று 2. 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுகின்றன. சரியான பதில்
கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. அடுத்து தமிழ். பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? சென்றீர்கள். ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. வியங்கோள் வினைமுற்று. சரியான வியங்கோள் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொருத்துக. ஆக்குவது ஏதெனில் அறத்தை டேஷ், போக்குவது ஏதெனில் வெகுளி டேஷ். ஆக்குக போக்குக. வில்வாள் இலக்கண குறிப்பு தருக. உம்மை தொகை. விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சியாது? திரிதல். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் அணியாகும். பிரிது மொழிதல் அணி. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் இத்தொடரில் பெயரெச்சம் எது? வளர்ந்த. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவை? மெய் எழுத்துகள் 18. மயங்கொலி பிழையற்ற தொடர் எது? தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம். தெரிநிலை பெயரற்ற விகுதிகள் ஆ உம். பல் பல பலவின் பயங்கெழு கொல்லி இத்தொடரில் வரவேண்டிய வல்லின ஒற்று இப். விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் இயற்சீர். கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர். கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது? பிரிது மொழிதல் அணி. பொருத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. சரியான பதில் ஆப்ஷன் பி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். உயிரீற்று புணர்ச்சி. கூற்று. வினை தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரெச்சம் என கூறியுள்ளார். காரணம், வினை தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். சரியான பதில் கூற்று சரி, காரணமும் சரி. வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் யாது? நிலப்பகுதி. பகாபதம் டேஷ் வகைப்படும்? 4 வகைப்படும். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஷ் எனப்படும். திரி சொல். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இக்குறளில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக. சரியான பதில் வலியார் மெலியார். உயிர்மெய் எழுத்துகளில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது? ரா. ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர். இத்தொடரில் சாலச் சிறந்தது எவ்வகை சொல்? உரிச்சொல். கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன? 3½ மாத்திரை. அஞ்சி இளைஞ்சி சாம்பர் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக. முற்றுப்போலி, இடைப்போலி, கடைப்போலி. 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது? இல். பொருத்துக. புன்புலம் பண்புத்தொகை, தாழ்பூந்துறை வினைத்தொகை, பாய்வன பலவின் பால் வினைமுற்று, தடவரை உரிச்சொற்றொடர். சரியான பதில் ஆப்ஷன் பி. கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொற்றொடர்? மற்றொன்று. பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக. உருண்டு, தவழ்ந்து, நெளிந்து. அடுத்து இங்கிலீஷ். Dash is an award-winning wildlife and conservation filmmaker, Shekhar Dattatri. Olive ridleys come to lay their eggs between the month of dash, January and March. Mala lives upstairs. Read the above sentence and find the adverb upstairs that comes under. Upstairs na adverbs of place.
Lewis Carroll was dash writer, an English writer. Dash is a figure of speech in which words are used in such a way that their intended meaning is different from the actual meaning. Irony. The only one way to attract butterflies is to dash for them, grow flowers. Sigrid Srivastava is an Indian author of dash origin, German origin. I will die but not run away. These are the words of dash, Neerja. Find out the meaning of the underlined idiom in the following sentence. He refused point blank. Point blank oda idiom bluntly. In the poem, The Computer Swallowed Grandma, the poet wants us to copy, scan and paste dash in an email back to her grandmother. According to Edgar Albert Gust, dash is part of his hours, his days and his years. Courage. What is the name of the ship in Man Overboard? S.S. Rajula. My Reminiscence was written by dash, Rabindranath Tagore. Isaac's playmates were enchanted with his new windmill. Find the meaning that does not synchronize with the word underlined. Enchanted oda meaning கேக்குறாங்க motivated. Who was born in Woolsthorpe in England in 1642 on Christmas Day? Sir Isaac Newton. Which one of the following sentences is not an example for personification? The chocolate smelled like delicious cake. Because இதில் like வந்திருக்கு. When the speaker says, yes grandpa, we should wait until the road is clear of traffic. We should first look right, left and then again right. Before we cross the road, he is being. Choose the right answer. Confident. After his father's death, his brothers demanded to split the wealth. In the above sentence, demanded means dash. Ask authoritatively. Identify the word that does not belong in the list of words given below. Cold. Which of the following is the antonym of the word unique? Common. Given below are two statements. One is labeled as assertion and the other is labeled as reason. Assertion. Isaac had constructed a model of the windmill. Reason. He possessed a wonderful faculty of acquiring knowledge by the simplest means. Correct answer option A. Both A and R are correct and R is the correct explanation of A. Given below are two statements. Statement 1. Online predator may threaten young children. Statement 2. Strangers may use your phone and misuse your information with your knowledge. Correct answer is option C. Statement 1 is correct, but statement 2 is incorrect. Who is prodigy? A child who knows great ability at a young age. Bored with my traditional look in the weekend, I decided to cut my hair really short. In the above sentence, the word my refers to dash. Choose the answer from the given options. Possessive adjective. Match the words in A with the part of speech they belong to in B. Crub, noun. Flutter, verb. Cruel, adjective. Gravely, adverb. So the correct answer is option C. The word indeed is used to dash. Choose the answer from the options given. Indeed means emphasizing. Since a passenger on board had taken ill suddenly, the airplane dashed to the nearest airport by the pilot was flown. The first 8 lines and the last 6 lines of a sonnet is called as dash and dash respectively, octave and sestet.
Which of the following poets has the distinction of being awarded the title Poet Laureate of Michigan? Choose the answer from the given option. Poet Laureate of Michigan அப்படின்னு எந்த ஆத்தரை சொல்லுவோம்? எட்கர் ஏ கஸ்ட். Choose the opposite of the underlined word in the list below from the given options. She gave a startled cry and took her hand away, unconcerned. அடுத்து 91லேருந்து 150 வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் கொஷின்ஸ் மட்டும்தான். கேள்வி எண் 91. 1829 சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் சேர்த்து டேஷ் என அழைக்கப்பட்டது. மதராஸ். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என கூறியவர் யார்? மார்க்கோபோலோ. டானிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார்? நான்காம் கிறிஸ்டியன். டேஷ் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளியாவார்? கந்துக்கூரி வீரேசலிங்கம். மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு எது? ஜூலை 17, 1996. இந்தியாவில் முதலில் விதவைகளுக்கு கல்வியளிக்க முயற்சி மேற்கொண்டவர் யார்? பண்டித ரமாபாய். பொறுத்துக. முதல் ஆங்கிலேய மராத்திய போர் 1775 to 1782. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1767 to 1769. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803 to 1805. மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் 1817 to 1818. So the correct answer is option D. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. கீழ் வருவனவற்றுள் 1774 ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது? புனித சார்ஜ் கோட்டை. டேஷ் 7 தீவுகளை கொண்டதாகும். பம்பாய் 7 தீவுகளை கொண்டதாகும். பிருத்திவிராஜராசோ என்னும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியவர் யார்? சந்த் பர்தை. எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்லேவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது? ஆற்காட்டு போர். சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதலில் வெளியிட்டவர் யார்? டாட்வெல். அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? சுஸ்ருதர். புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? யுவான் ஸ்வாங். இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்? காரன்வாலிஸ் பிரபு. இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் டேஸ் நகரில் நிறுவினார்? சூரத். 1530 கொச்சியில் இருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றியவர் யார்? நிகோடி குன்கா. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? இரண்டாம் விருபாக்ஷி ராயர். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் என அழைக்கப்பட்டது? பள்ளி சந்தம். பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க 1948 ஆண்டு டேஷ் கல்விக்கு நியமிக்கப்பட்டது? டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்கு நியமிக்கப்பட்டது. பன்னாட்டு தேதிக்கோடு டேஷ் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது? பசிபிக் பெருங்கடலின் வழியாக. சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் எது? தேனி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. வாக்கியம் 1. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமஹால் பீடபூமி மதுரை பீடபூமியின் ஒரு பகுதியாகும். வாக்கியம் 2. கோயமுத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. வாக்கியம் 1 தவறானது. வாக்கியம் 2 சரியானது. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? ஹெய்லி தேசிய பூங்கா. கொட்டபாக்சி எரிமலை அமைந்துள்ள மலைத்தொடர் எது? ஆண்டிஸ் மலைத்தொடர். மேட்ச் த ஃபாலோயிங். வெள்ளியங்கிரி மலை,
தெற்கின் கைலாஸ், ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம், கோத்தகிரி பச்சை மலை, ஆனைமலை உயர் விளிம்பு. சரியான பதில் ஆப்ஷன் டி. சூரிய குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள் எது? கடிமெட்டே. கீழ்கண்டவற்றுள் எது சரியான வாக்கியம்? கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றன. வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடுகள் காணப்படும் பகுதி எது? மத்திய அமெரிக்கா. மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படும் நாடு எது? திபெத். இந்தியாவில் மயானி பறவை சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரா. ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி எது? லிட்கி அகழி. சூயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் டேஸையும் இணைக்கிறது? செங்கடலையும். தாய் கண்டம் என அழைக்கப்படுவது எது? ஆப்பிரிக்கா. பெரிய சேற்று ஆறு என்ற புனை பெயருடன் டேஸ் ஆறு அழைக்கப்படுகிறது? மிசிசிபி. டாஸ்மேனியா டேஸ் தீவு என்று அழைக்கப்படுகிறது? ஆப்பிள். சரியான இணையை கண்டறிக. கான்ஹா தேசிய பூங்கா, மத்திய பிரதேசம். வாக்கியம் 1. உலகின் மிக பழமையான படிவு பாறைகளின் வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள். வாக்கியம் 2. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. சரியான பதில் வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது. டேஸ் பனியாறு உலகின் மிக பெரிய பனியாறாகும்? லாம்பர்ட். வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? சவானா. செயல்படும் எரிமலைகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஜப்பானில் உள்ள பியூஜியாமா. 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழி எது? நீர் சந்தி. தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. இது எந்த வகை பாறையை சார்ந்தது? உருமாறிய பாறைகள். இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் எது? 61வது சட்ட திருத்தம். இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அரசமைப்பின் எந்த பட்டியல் குறிப்பிடுகிறது? 4வது பட்டியல். பொறுத்துக. ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு, இந்தோனேஷியா. அணிசேரா இயக்கம், வி கிருஷ்ணமேனன். லாப்னார், சீனா. கிழக்கு நோக்கிய கொள்கை, 1992. சரியான பதில் ஆப்ஷன் சி. முதலில் அரசு என்னும் சொற்பிரயோகத்தை தமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் யார்? மாக்கியவல்லி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படைப்பிரிவுகளில் எந்த ஒரு படைப்பிரிவு மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு பெறாதது? இரகசிய சேவை பணியகம். இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் மூலம் இந்திய குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது? சட்டப்பிரிவு 14 முதல் சட்டப்பிரிவு 18 வரை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை மதிப்பீடு செய்யவும். கூற்று 1. அரசமைப்பு உறுப்புகள் 124 முதல் 147 வரை இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் பற்றி கூறுகிறது. கூற்று 2. உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது. சரியான பதில் கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. நிபுணரின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆட்ரிலார்ட். கீழ்காணும் குறியீடுகளில் சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு இல்லாதது எது? வட்டி விகித அளவு. கூற்று 1. சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும். காரணம், இவை பின்வரும் குறியீடுகள் கொண்டு அளவிடப்படுகிறது: மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வியறிவு மற்றும் வேலை வாய்ப்பின் அளவு. சரியான பதில் ஆப்ஷன் டி. கூற்று ஏ சரியானது, காரணம் ஆர் சரியானது. கீழே இரு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1. பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றிக்கொள்ளுதல் பண்டமாற்று முறையாகும். கூற்று 2. இது வணிகத்தின் முதல் வடிவமாகும். சரியான பதில் கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. மேட்ச் த ஃபாலோயிங். வேளாண் தொழிற்சாலைகள், உணவு பதப்படுத்துதல், காடு சார்ந்த தொழிற்சாலைகள், காகித தொழில், கனிம தொழிற்சாலைகள், சிமெண்ட் தொழிற்சாலை, கடல் சார் தொழிற்சாலைகள்,
கடல் உணவு பதப்படுத்துதல். சரியான பதில் ஆப்ஷன் சி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையேயான வீதம் என்ன? இறுதி நிலை நுகர்வு நாட்டம். இன்னைக்கு லாஸ்ட் இயர் 2025 டிஎன்டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸில் கேட்ட 150 கேள்விகளுமே பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முகை அகாடமிக்கு ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.